அன்புள்ள மாணவர்களே வணக்கம். இனிய தமிழில் எளிய இலக்கணம். பொருள்கோள். இக்காணொளியில் பொருள்கோள் என்றால் என்ன, அதன் வகைகள், ஒவ்வொரு வகையான பொருள்கோள் பற்றிய விளக்கம் ஆகியவற்றை பற்றி தெளிவாக பார்க்க உள்ளோம். பொருள்கோள் என்றால் என்ன? ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் அறிவதற்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறையே பொருள்கோள் ஆகும். அதாவது ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைத்து கொண்டு பொருள் கொள்ளும் முறையே பொருள்கோள் ஆகும். பொருள்கோள் 8 வகைப்படும். 1. ஆற்று நீர் பொருள்கோள். 2. மொழிமாற்று பொருள்கோள். 3. நிரல் நிறை பொருள்கோள். 4. வில்பூட்டு பொருள்கோள். 5. தாப்பிசை பொருள்கோள். 6. அலமரி பாப்பு பொருள்கோள். 7. கொண்டுகூட்டு பொருள்கோள். 8. அடிமறி மாற்று பொருள்கோள். 1. ஆற்று நீர் பொருள்கோள். இடைவிடாமல் செல்லும் ஆற்று நீரைப் போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாமல் நேரே சென்று பொருள் கொள்வதுதான் ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். அதாவது தொடர்ந்து நீர் சென்று கொண்டே இருப்பது போல ஒரு பாடலிலும் முதலில் வரும் சொல், இரண்டாவது வரும் சொல், மூன்றாவது வரும் சொல்லும் அப்படியே அமைத்து கொண்டு நேராக பொருள் கொள்ளும் முறை, இதைத்தான் ஆற்று நீர் போல பொருள் கொள்ளும் முறை, ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்கிறோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளின் வழியாக கொண்ட ஆசைகளை விட்ட இறைவனது பொய்தீர்ந்த ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் வீட்டுலகில் என்றும் நிலைத்து வாழ்வார்கள் என்பது இந்த திருக்குறளின் பொருளாகும். இக்குறளில் பொறிவாயில் என்பது தொடங்கி நீடு வாழ்வார் என்பது வரை உள்ள சொற்கள் பொருளுக்கு ஏற்றவாறு முன்பின் மாற்றம் அடையாமல் தொடர்ச்சியாக அமைந்து பொருள் கொள்ளும் வகையில் அமைந்திருத்தலை பார்க்கலாம். அதனால் இந்த பாடல் ஆற்று நீர் பொருள்கோளுக்கு தகுந்த எடுத்துக்காட்டாகும். எனவே இவ்வாறு ஆற்று நீரைப் போல பொருள் கொள்ளும் முறைக்கு ஆற்று நீர் பொருள்கோள் என்று பெயர். 2. மொழிமாற்று பொருள்கோள். ஓர் அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்றவாறு மாற்றி கூறுதல் மொழிமாற்று பொருள்கோள் எனப்படும். ஒரு அடியில், அதாவது ஒரே அடியில் இருக்கிற இங்கும் அங்கும் மாறி இருக்கிற சொற்களை அந்த சொற்கள் தரும் பொருளுக்கு ஏற்றார் போல அந்த சொற்களை அமைத்து கொண்டு அதை மாற்றி அமைத்து கொண்டு பொருள் கூறுவது, இதுதான் மொழி மாற்று பொருள்கோள் எனப்படும். ஒரு அடியில் தான் இருக்கும். அடுத்து 2வது அடியில் இங்கு அங்கு இருக்கின்ற சொற்களை மாற்றுவார். 3வது அடியில் அங்கும் அங்கும் இருக்கிற சொற்களை மாற்றுவார்கள். இப்படி இருக்கும். சுரை ஆழ, அம்மி மிதப்ப, வரையணைய யானைக்கு நீத்து, முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை. கானக நாடனுடைய சுனையில் அதன் சிறப்புகளை சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார்கள். சுரை ஆழ, சுரை குடுக்கை நீருக்குள் ஆழுமா. அம்மி மிதக்குமா, அம்மிக்கல் மிதக்குமா. வரையணைய யானைக்கு நீத்து, வரையை போன்ற, அதாவது பெரும் மலையை போன்ற யானை நீந்துமாம். முயற்கு நிலை என்ப, முயல், ஆனால் முயல் நிலைத்து அசையாமல் நிற்குமாம். இத்தகையதுதான் இந்த கானக நாடனுடைய சுனை என்று சொல்லப்படுகிறது இந்த பாடல். ஆனால் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே இயற்கைக்கு புறம்பாக மாறாக உள்ளது. எனவே ஒரே ஒரு அடியில் உள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும். எப்படி பாருங்கள். இப்பாடலை உள்ளவாறே படித்தால் பொருளில் தெளிவு இருக்காது. இதை சுரை மிதப்ப
அம்மி ஆழ, யானைக்கு நிலை, முயற்கு நீர்த்து என அந்த அடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். அதாவது சுரை ஆழ என்பதற்கு பதிலாக சுரை குடுக்கை மிதக்க என்று பொருள். அம்மி மிதப்ப என்பதற்கு பதிலாக அம்மி ஆழ என்று வைத்துக் கொள்வது. யானைக்கு நீர்த்து என்பதற்கு பதிலாக யானை நிலையாக நிற்கும், உறுதியுடன் அந்த திணையில் நிற்கும், அந்த இடத்தில் நிற்கும் என்று பொருள். முயற்கு நீர்த்து என்ற முயல் துள்ளி துள்ளி ஓடும், நீந்தும் என்றும் பொருள் சொல்லலாம். இத்தகையதுதான் அந்த கானகனாருடைய சிறப்பு என்று சொல்லும். இப்படி முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். அதையே மொழி மாற்று பொருள்கோள் என்பர். அடுத்ததாக நிரல் நிறை, மூன்றாவது நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் உள்ள சொற்களை முறை மாற்றாமல். மூன்று நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் உள்ள சொற்களை முறை மாற்றாமல், முறைப்படி பொருள் கொள்ளுதல், முறை மாற்றாமல் வரிசையாக வைத்து பொருள் கொள்ளும் முறையை நிரல் நிறை பொருள்கோள் என்பர். பாருங்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது இல்வாழ்க்கைக்கு பண்பு எது, பயன் எது என்றால் இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு, இல்வாழ்க்கையின் பயன் அரண் என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. எனவே இங்கு பண்பு என்பது முதலில் வந்ததால் அன்பு என்பது முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. பயன் என்பது இரண்டாவது இருப்பதால் அரண் என்பது இரண்டாவது வைக்கப்பட்டது. இக்குறளில் அன்புக்கும் பண்பும் அரணுக்கு பயனும் நிரல் நிறையாக, அது வரிசையாக வந்து அமைந்துள்ளதால் இக்குறள் நிரல் நிறை பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக. அடுத்து இதுவே இரண்டு வகையாக குறிப்பார்கள். இந்த நிரல் நிறை பொருள்களை இரண்டு வகையாக சொல்வார்கள். ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கள், ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கள். ஒன்று பாருங்கள். பிடி வினை மஞ்சை நடைநோக்கு சாயல் வடிவினலே வஞ்சி மகள். பிடிப்பினை மஞ்சை நடைநோக்கு சாயல் வடிவினலே வஞ்சி மகள். இந்த பாடலில் பிடி நடை, பிணக்கு நோக்கு, மஞ்சை சாயல் என வரிசை முறையில் முறையாக பொருள் கொள்ளும் வகையில் சொற்கள் அமைந்துள்ளன. இவ்வாறு முறை மாறாமல் வரிசை முறையில் சொற்கள் அமைந்து வருவது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பர். அதாவது ஒரு வஞ்சி மகளுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்வதுதான் இந்த பாடல். பிடி பிணை மஞ்சை நடைநோக்கு சாயல். அதை பொருள் கொள்ளும் போது பிடி நடை, பிடி என்றால் பெண் யானை, பெண் யானையை போன்ற நடை. பிடி என்பது முதலில் இருக்கிறது, நடை என்பது முதலில் வந்துள்ளது. பிணை மான், மான் போன்ற மருண்ட பார்வை, மான் போன்ற மருண்ட பார்வை. பிணை நோக்கு, நோக்கு என்றால் பார்வை என்று பொருள். பிணை என்பது இரண்டாவது வந்துள்ளது, நோக்கு என்பதும் இரண்டாவது வந்திருப்பது. அடுத்ததாக மஞ்சை, மஞ்சை என்றால் மயில், அந்த மயிலை போன்ற சாயல் உடையவள் அந்த பெண் என்பது மஞ்சை. மஞ்சை என்பது மூன்றாவதாக வந்துள்ளது, சாயல் என்பது மூன்றாவதாக வந்துள்ளது. இப்படி முதலில் வருவதற்கு முதலும், இரண்டாவது வருவதற்கு இரண்டாவதும், மூன்றாவதாக வருவதற்கு மூன்றாவதுமாக வரிசையாக வைத்து பொருள் கொள்ளும் முறை. இப்பாடலில் பிடி நடை, பிணை நோக்கு, மஞ்சை சாயல் என வரிசை முறையில் முறையாக பொருள் கொள்ளும் வகையில் சொற்கள் அமைந்துள்ளன. இவ்வாறு முறை மாறாமல் வரிசை முறையில் சொற்கள் அமைந்து வருவது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பர். அடுத்ததாக அதில் இரண்டாவது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இது எதிர்மறையாக இருக்கும். களிரும் கந்தும் போல அலிகடல் கூம்பும் கலனும் தோன்றும். நடு கடலில் இருக்கின்ற கப்பல், அந்த கப்பலுக்கு நடுவே இருக்கின்ற கூம்பு, பாய்மரம், அந்த பாய்மரத்தை கட்டுகின்ற ஒரு உயரமான தூண் இருக்கும் இல்லையா, அதுதான் கூம்பு என்று சொல்லும். இந்த இரண்டும் எப்படி தோன்றுகிறது என்றால்,
களிறு போல கப்பல் தோன்றுகிறதாம். கூம்பு போல, அதாவது கப்பலுக்கு நடுவே உள்ள அந்த தூண் போல, கந்து அந்த யானையை கட்டுகின்ற தூண் தோன்றுகிறதாம் என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. ஆனால் இதில் அவை அனைத்துமே மாறி வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இப்பாடலில் களிறு போல கலனும் கந்து போல கூம்பும், அதாவது யானையை கட்டுகின்ற தூண் போல கூம்பும் தோன்றும் என சொற்களை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இங்கு முதலில் களிர் என்று வந்துள்ளது. முதலில் களிரும் என்பது போல வந்தால் அடுத்து கலனும் என்று வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கலன் என்பது பின்னால் வந்திருக்கிறது. கந்து என்பது இரண்டாவதாக வரும்போது அடுத்த அடியில் கூம்பு என்பது முதலாக வந்துள்ளது. இப்படி எதிர்மாறாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே களிறு போல கலன், கந்து போல கூம்பு இருக்கும் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு சொற்களை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளும் முறை எதிர் நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். 4. வெற்பூட்டு பொருள்கோள். வெற்பூட்டு பொருள்கோள். வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல, வில்லினுடைய இரண்டு முனைகளும் இணைத்து கட்டுவது போல, செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது விற்பூட்டு பொருள்கோள் எனப்படும். எனவே செய்யுள் உள்ள முதலில் இருக்கிற சொல்லையும் கடைசியில் இருக்கின்ற சொல்லையும் ஒன்றாக இணைத்து பொருள் கொள்வது, இதனை பூட்டுவில் பொருள்கோள் என்றும் சிலர் கூறுவர். அந்த விற்பூட்டு பொருள்கோளுக்கு இன்னொரு பெயர் பூட்டுவில், வில்லை பூட்டுவது போன்ற ஒரு முறை, அந்த முறையில் அமைந்த பொருள்கோள் என்று கூறுவர். பாருங்கள். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. திருக்குறள். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இக்குறளில் உலகு என்னும் இறுதி சொல், கடைசியில் வந்துள்ள இவ்வுலகு என்பதில் உள்ள இறுதி சொல் முதற் சொல்லான நெருநல் என்றால் நேற்று, அந்த நெருநல் என்னும் சொல்லுடன் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். இதனால் இதை பூட்டுவில் பொருள்கோள் என்பர். இந்த குறளின் கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தில் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது. இந்த உலகுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன பெருமை என்றால், நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்ற பெருமை இருக்கிறது என்பதுதான் இந்த குறளின் கருத்து. எனவே இந்த கருத்துக்கு ஏற்றாற் போல கடைசியில் வந்துள்ள உலகு என்பதை முதலில் வைத்துக்கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். இப்படி கடைசியில் உள்ள உலகு என்ற சொல்லை முதலில் வைத்து பொருள் கொள்ளும் முறைக்குத்தான் பூட்டுவில் பொருள்கோள் என்று நாம் சொல்லுகிறோம். 5. தாப்பிசை பொருள்கோள். ஊஞ்சலில் நடுவில் நின்ற கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவதைப் போல செய்யுளின் நடுவில் உள்ள சொல் செய்யுளில் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொல்லுடன் பொருந்தி பொருளை தருவது தாப்பிசை பொருள்கோள் எனப்படும். அதாவது ஒரு ஊஞ்சல் என்றால் நடுவில் கட்டப்பட்ட கயிறு ஊஞ்சல், அது முன்னும் போகும் பின்னாலும் போகும். அதே போல ஒரு செய்யுளில் நடுவில் இருக்கின்ற ஒரு சொல் முன்னால் வைத்து பொருள் கொள்ளும்படி இருக்கும், பின்னால் வைத்து பொருள் கொள்ளும்படியாகவும் இருக்கும். இதைத்தான் தாப்பிசை பொருள்கோள் என்று சொல்கிறோம். தாப்பிசை என்றால் தாப்பு இசை என்று பிரிக்க வேண்டும். தாப்பிசை என்பது கயிறு, தாம்பு கயிறு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தாம்பு என்றால் ஊஞ்சலை கட்டுகின்ற கயிறு. தாப்பிசை என்று சொல்லும்போது ஊஞ்சல் கயிறு அசைவது போல என்று பொருள். அதாவது ஊஞ்சல் கயிறு அசைவது போல என்று தாப்பிசை என்று சொல்வது. தாம்பு என்றால் ஊஞ்சலை கட்டுகின்ற கயிறை தாம்பு கயிறு என்று சொல்வதை இன்று நாம் பார்க்கலாம். இந்த பாடலை பாருங்கள். திருக்குறள். இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை. குறள். இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை. இந்த குறளில் சினத்தை என்னும் நடுவில் நின்ற சொல்லை, அதாவது
நடுவில் வந்த சினம் என்ற சொல்லை, அந்த சினத்தை உடையவர் இறந்தார் அணையர் என்றும் ஒரு பொருள் வருவதை பார்க்கலாம். அந்த சினத்தை துறந்தவர் துறவர்கள் அவர்களுக்கு துணையாக நிற்பார்கள் என்று அமைவதையும் பார்க்கலாம். எனவே இந்த திருக்குறளில் இடையில் வந்துள்ள சினத்தை இறந்தார் அணைவர், அதாவது சினத்தை கட்டுப்படுத்தாமல் கைவிட்டவர்கள் என்று பொருள். இங்கு இறந்தார் என்பது சினத்தை இறந்தார் அணைவர், அத்தகையவர்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் ஆவார்கள் என்பது ஒரு கருத்து. அடுத்து அதே நடுவில் சினத்தை வைத்துக்கொண்டு சினத்தை விட்டவர்கள் துறந்தார் துணை. துறந்தார் என்றால் துறவிகள் என்று நாம் சொல்கிறோம். அவர்களின் துணையாக, அதாவது அவர்களின் நண்பனாக இவர்கள் மாறுவார்கள் என்பதுதான் இங்கே பொருள். இப்படி நடுவில் வந்துள்ள சினை என்பதை முதலில் வைத்து பொருள் கொள்ளுதல். அடுத்ததாக அதே சினத்தை இரண்டாவது அடியிலும் முதலில் வைத்து பொருள் கொள்ளுகின்ற முறையை நாம் பார்ப்போம். இப்படி நடுவில் வந்துள்ள சொல் தாப்பிசை போல, ஊஞ்சல் கயிறு போல முதலிலும் கடைசியிலும் வைத்து பொருள்கின்ற முறையை தான் நாம் தாப்பிசை பொருள்கோள் என்று சொல்கிறோம். 6. அலைமறி பாப்பு பொருள்கோள். அலைமறி பாப்பு பொருள்கோள். அலைமறி என்றால் புற்று, பாம்பு புற்று. அந்த பாம்பு புற்றுக்குள் பாம்பு நுழையும் போது முதலில் தலையை விட்டாலும் தலை விட்டவுடன் அந்த புற்றுக்கு வெளியில் தான் தலையை வைத்துக்கொண்டு தன்னுடைய உடலைத்தான் அது உள்ளே இழுத்து கொள்ளும். இந்த முறைக்கு அமைந்த பொருள்கோள் தான் அலைமறி பாப்பு பொருள்கோள் என்று சொல்கிறோம். பாருங்க, பாம்பு புற்றில் தன் தலையை வைத்து நுழையும் போது தலை மேலாகவும் உடல் அடுத்தும் செல்வதை போல செய்யுள் இறுதியில் இருந்து சொற்களை எடுத்து முதலில் வைத்து கூட்டி பொருள் கொள்ளும் முறையை அலைமறி பாப்பு பொருள்கோள் என்பர். அலை என்றால் புற்று, பாப்பு என்றால் பாம்பு என்பதுதான் நாம் பாப்பு என்று சொல்கிறோம். பாருங்கள், தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த வினையாக்கை சுடவிழித்து நற்கதியில் சுழல்வார் தாமும் மூழ்த்த பிணிநலிய முன் செய்த வினையென்றே முனிவார் தாமும் வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதாரே. அதாவது இங்கு கடைசியில் வந்துள்ள இந்த அடியை முதலில் வைத்துக்கொண்டு பொருள் பண்ணுவோம். வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதாரே. இந்த பாடலில் வாழ்ந்த பொழுதினே வான் எய்து நெறி முன்னி முயலாதார், வாழும் பொழுதே. இதனுடைய பொருள் என்னவென்றால், வாழும் பொழுது, வாழ்கின்ற காலத்திலேயே வானை எய்துகின்ற, அதாவது நற்கதியை அடைகின்ற நெறியை எண்ணி முயலாதவர்கள் இறுதியில் எப்படி சாவார்கள், எப்படி ஆவார்கள் என்பதுதான் இந்த பாடலின் கருத்து. இப்பாடலில் வாழ்ந்த பொழுதினே வான் எய்து நெறி முன்னி முயலாதாரே என்னும் இறுதியில் வந்துள்ள அந்த அடியை முதலில் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். பாருங்கள், இப்படி பொருள் கொள்ள வேண்டும். வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதாரே தாழ்ந்த உணர்வினரால், இறுதியில் தாழ்ந்து தள்ளாடுகின்ற நடை உடையவர்களால் தாளுடைந்து, அதாவது சரியாக நடக்க முடியாத நிலையை அடைந்து தண்டூன்றி தளர்வார், தண்டை ஊன்றிக்கொண்டு, ஒரு கையில் ஒரு தண்டை ஊன்றிக்கொண்டு நடப்பார்கள். தாமும் அத்தகையவர்களும் என்று அங்கு பொருள். சூழ்ந்த வினை யாக்கை சுட விழிந்து நற்கதியில் சுழல்வார் தாம். சூழ்ந்த அவர்கள் செய்த வினை, அந்த வினை பயனின் காரணமாக சுட விழிந்து நல்ல நிலையிலிருந்து நற்கதியில் சுழல்வார் தாமும், அதன் காரணமாக அவர்கள் பல இன்னல்களுக்கு அடைவார்கள். இத்தகையவர்களும் மூழ்த்த பிணிநலிய முன் செய்த வினை என்றே, மூழ்த்த இறுதியில் அவர்கள் வயது அடைந்தவர்களாக மாறி இதற்கெல்லாம் காரணம் முன்னால் செய்த வினை என்று எண்ணி தங்களை தாங்களே வெறுத்து கொள்வார்கள்
எத்தகையவர்கள் என்று சொல்லும்போது அதைத்தான் முதலில் வைத்து கொண்ட சொல்லுக்கு எடுத்துவர். வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னு முயலாதர். வாழும் பொழுதிலேயே வானத்தை அடைகின்ற, இறைவனை அடைகின்ற, வீடு பேறு அடைகின்ற முறையை பின்பற்றாதவர்கள் இத்தகைய நிலையை அடைவார்கள் என்று பொருள். எனவே இப்பாடலில் வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னு முயலாதாரே என்னும் இறுதியில் வந்துள்ள அடியை முதலில் வைத்து கொண்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். இப்ப இந்த முறையைத்தான் நாம் என்ன என்று சொல்கிறோம்? அலைமறி பாப்பு பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள் என்று சொல்கிறோம். 7 கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள் செய்யுளின் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்ளும் முறையை கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பர். அதாவது செய்யுள் பல அடிகளில் பல இடங்களில் இந்த சொற்கள் வந்திருக்கும். ஆனால் பொருளுக்கேற்றார் போல இங்கும் அங்கும் உள்ள சொற்களை கொண்டு வந்து ஒரு முறையில் வைத்து கொண்டு பொருள் கொள்ளும் முறை, இதை தான் கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று சொல். பாருங்கள். கட்டி கரும்பு கசக்கும், மிக கனிந்த எட்டிக்கனி இனிக்கும், எண்ணூரில் பட்டியுள்ள காலை படிபால் கறக்குமே, நல்ல பசு வேலை தவறாது உழும். அதாவது எங்கள் ஊரில் இந்த பாடலுடைய கருத்து இப்படி வரும். எங்கள் ஊரில் கட்டி கரும்பு கசக்கும், கரும்பு கசக்கும் என்று சொல்கிறார். மிக கனிந்த எட்டிக்கனி இனிக்கும், மிகவும் கனிந்த எட்டிக்கனி இனிக்கும். பொதுவாக எட்டிக்காய் என்றாலே கசக்கும், அது இனிக்குமாம். அடுத்து பட்டியுள்ள காலை படிபால் கறக்கும். பட்டியில் கட்டப்பட்டுள்ள காலை படிபால ஒவ்வொரு வேலைக்கும் கறக்கும். காலை எப்படி பாலை கறக்கும்? அது முறை மாறி. நல்ல பசு வேலை தவறாது உழும், வேலை தவறாமல் நன்றாக ஏர் உழும். எனவே இந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் அனைத்துமே இயற்கைக்கு மாறாக முரணாக இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இதில் உள்ள சொற்களை இங்கும் அங்கும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். எனவே இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் விளங்காது. இதில் உள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? கட்டி கரும்பு இனிக்கும் என்று மாற்ற வேண்டும். மிக கனிந்த எட்டிக்காய் கசக்கும், அது கனிந்திருந்தாலும் கசக்கும். எங்கள் ஊரில் பட்டியுள்ள காலை வேலை தவறாது உழும், வேலை தவறாமல் உழும். நல்ல பசு படிபால் கறக்கும் என்று பொருளுக்கேற்றார்போல இந்த சொற்கள், அதாவது இந்த செய்யுளில் அங்கும் இங்கும் உள்ள சொற்களை பொருளுக்கேற்றமாறு வைத்து கொண்டு கொள்வது, இதை தான் இந்த கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று சொல்கிறோம். அதற்கு முன்னால் வந்த ஒரு பொருள்கோள் இருக்கிறது. அது என்ன பொருள்கோள்? மொழி மாற்று பொருள்கோள் என்பது. அந்த மொழி மாற்று பொருள் ஒரு அடியில் உள்ள சொற்களைத்தான் இங்கு அங்கு மாற்றி வைத்துக்கொள்ளும். ஆனால் இதில் ஒரு சொல் பொருளுக்கேற்றவாறு பல அடிகளில் எங்கேயாவது இருக்கலாம். ஆனாலும் பொருளுக்கேற்றவாறு அதை கொண்டு வந்து சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மொழி மாற்று பொருள்கோளுக்கும் கொண்டு கூட்டு பொருள்கோளுக்கும் உள்ள வேற்றுமையாகும். இறுதியாக அடிமாற்று பொருள்கோள். செய்யுளில் உள்ள எல்லா அடிகளையும் முன் பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமாற்று பொருள்கோள். அதாவது செய்யுள் உள்ள அடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி வைத்து கொண்டாலும், அதாவது செய்யுள் அடிகளை முதலில் வந்துள்ளதை கடைசியிலோ, கடைசியில் வந்துள்ளதை முதலிலோ, இரண்டாவது வந்துள்ளதை முதலிலோ, பொருளில் எந்த மாற்றமும் இருக்காது, ஓசையிலும் எந்த மாற்றமும் இருக்காது. இதை தான் அடிமறி மாற்று பொருள்கோள் என்று அடிமாற்று பொருள்கோள் என்றும் சொல்கிறார்கள். பாருங்கள். மாறா காதலர் மலை மறந்தனரே, ஆறா கற்பணி வரலானவே, வேறா மென்தோல் வளை நெகிழுமே, கூறாய் தோழி யான் வாழுமாறு. இப்பாடலில் உள்ள அடிகளை முன்பின்னாக எப்படி மாற்றி பொருள் கொண்டாலும் பொருள் ஓசையும் சிதையாது. இந்த பாடலின் கருத்து என்னவென்றால், தோழி என்று தலைவி தோழியை பார்த்து சொல்கிறார், நான் எப்படி
வருகிறேன். எப்படி வருந்தி வருகிறேன் என்பதை சொல்வதாக அமைந்ததுதான் இந்த பாடல். பாருங்கள். மாறா காதல் மலை மன்னன், என் மீது மாறாத காதலை கொண்டிருந்த அவர் இந்த நாம் வாழ்கின்ற இந்த மலையை மறந்து விட்டாரே என்பது ஒன்று. அடுத்து, ஆறா கற்பனி வரலானாவே, அதாவது கண்ணில் இருந்து ஆறாக கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, இவ்வாறு நிலை ஏற்பட்டதே. வேறா மென்தோல் வளை நெகிழுமே, இதுவரை இருந்த தோல் இன்று வளை நெகிழுமே, அதாவது என் தோளில் அணிந்துள்ள வளை, அதாவது கையில் அணிந்துள்ள வளையல்களெல்லாம் இவள் மெலிந்து போவதனால அப்படியே நழுவி கீழே விழுதான். இப்படியெல்லாம் ஆனதே. இந்த நிலையை நான் வாழ்ந்து வந்திருக்கிற நிலையை தோழி நீ போய் சொல்வாயாக. யாரிடத்தில்? அவனிடத்தில் என்பது அங்கு பொருள். எனவே இந்த சொற்களை, இந்த அடிகளை முன்னும் பின்னுமாக வைத்து கொண்டாலும் பொருள் மாறாது. வேறாம் என் தோல் வளை நெகிழுமே, மாறா காதலர் மறை மறந்தனரே, ஆறா கற்பறி வாரலானாவே, கூறாய் தோழி யான் வாழும். இப்படி எப்படி என்றாலும் மாற்றி வைத்து கொண்டாலும் பொருள் என்பது மாறவே மாறாது. இதுவரை இனிய தமிழில் எளிய இலக்கணம் என்னும் பகுதியில் பொருள்கோள் பற்றி பார்த்தோம். இக்காணொளியில் பொருள்கோள் என்றால் என்ன, அதன் வகைகள் எவை, ஒவ்வொரு வகையான பொருள்கோள் பற்றிய விளக்கம் ஆகியவற்றை நாம் முழுமையாக பார்த்தோம். மிக்க நன்றி அன்பு மாணவர்களே.